அவங்களெல்லாம் இருந்திருந்தால் இப்போ ஆளுக்கு என்ன முடிவு போஸ்ட்டில் கட்டி போட்டு இப்போ அவருக்கு என்ன முடிவுன்னு சொல்லி ஒரு நாள் அம்மாவையே அவர் யாருன்னு தெரியாமல் எங்களை கொல்ற ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது வந்து போதை தான். இந்த போதை வந்து விநியோகிக்கிறது இதை ஏன் குடிக்கிறீங்கன்னு பேர் காரணம் கேட்டால் சில பேர் சொல்லுவீங்கன்னா சந்தோஷத்துக்கு குடிக்கிறேன்னு, சில பேர் சொல்லுவீங்கன்னா கவலைக்கு குடிக்கிறேன்னு. அந்தியடிக்கும் பாட்டி, வீடு கட்டினா பாட்டி, பைக் எடுத்தா பாட்டி, புது ஃபோன் வேணா பாட்டி, ஃபோன் தொலைஞ்சாலும் சோக பாட்டி. உடல் உறவில் ஈடுபடுக்க அதாவது செக்ஸ் வைக்க 200ஆக அதிகரிக்கும். அதாவது சில பேருக்கு அந்த உச்சகட்டம் என்று சொல்வார்கள் தானே. அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு வித்தியாசமான காணொலி போட்டிருந்தேன். நிறைய பேர் அதுக்கு பின்னூட்டம் இருந்தீங்க. முதல்ல அதுக்கு வணக்கங்கள். இன்றைக்கு நான் கதைக்க போகிற விஷயம் சில பேருக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம், சில பேருக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம், சில பேருக்கு எங்களுடைய யாழ்ப்பாணம் ஏன் இப்படி போயிட்டுன்னு சொல்லி ஒரு கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காணொலி. யாழ்ப்பாணத்தில் நான் இந்த இடம்னு சொல்லல, ஒரு 17 வயசு சிறுவன் அவர் வந்து பெற்ற தாயே வித்தியாசம் தெரியாமல் அவர் வந்து வன்புணர்வுக்கு உள்ளாக்கி இருக்கிறார் என்று சொல்லி செய்திகள் வந்திருக்கு. இது தொடர்பாக நான் அந்த ஏரியாவில் இருக்கிற அது தொடர்பான அலுவலகங்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஐஸ் போதை பொருளுக்கு அடிமையான அந்த சிறுவன் அப்படி செய்ததா என்று சொல்லி கேட்டிருந்தேன். இது ஒரு ரகசியத்தன்மைக்காகிற விடயம் என்றதால் அந்த தகவலை உறுதிப்படுத்த முடியலை உண்மையாக. ஆனால் அப்படி நடந்திருந்தால் அந்த விளைவுகள் எப்படி அது வந்ததுன்னு சொல்லி ஆராயிர ஒரு காணொலியை தான் இருக்குது. என்னடாப்பா பெத்த தாய்க்கே வித்தியாசம் தெரியாமல் அது 17 வயசால் இப்படி செய்ததான்னு சொன்னால் அவங்களெல்லாம் இருந்திருந்தால் இப்போ ஆளுக்கு என்ன முடிவு போஸ்ட்டில் கட்டி போட்டு இப்போ அவருக்கு என்ன முடிவுன்னு சொல்லி நிறைய பேர் வாய்க்க முணுமுணுக்கிறார்கள். முகப்புத்தகத்தில் வர கொமெண்ட்டுகளில் தெரியுது. இது இந்த பின்னணி என்னன்னு தான் இந்த காணொலி ஆராய போகுது. நேரடியாக வாங்கோ காணொலிகளை போகலாம். எவ்வளவு ஒரு ஒழுக்கமாக இருந்த ஒரு இடம், ஒழுக்கமண்டா வரவிளக்கணம். அந்த ரஜினி இந்த சிவாஜி படத்தில் விவேக் அவர்கள் சொல்லுவார்கள், இப்படி நல்ல மனுஷர்கள் வாழ்கிற இல்லை நல்ல பொண்ணுகள் தேவையண்டா யாழ்ப்பாணத்தில் எடுக்கலாம்ன்ற மாதிரி யாழ்ப்பாணத்தின் கலாச்சாரம் அப்படி இருக்கிற இந்த காலத்தில் ஒரு பெற்ற தாயை கூட வித்தியாசம் தெரியாமல் ஒரு ஆள் வந்து இப்படி துன்புறுத்தி இருக்கிறாருன்னு சொன்னால் போதை தான் அதுக்கு காரணம். இந்த போதை பொருள் எங்கள்ட 2009 யுத்தத்துக்கு பிறகு வந்து இங்கே வந்து ஒரு எங்களை கொல்ற ஒரு பெரிய ஆயுதமாக இருக்கிறது வந்து போதை தான். இந்த போதை வந்து விநியோகிக்கிறது இதை கட்டுப்படுத்த இயலாதா, எத்தனையோ ஆக்களை தாண்டி தானே வருது, இதை பிடிக்கலாதான்னு சொன்னால் உண்மையாக வந்து அது சரியான ஒரு கஷ்டம். அப்படி ஒரு பெரிய நெட்வொர்க். இந்த போதைப் பொருட்கள் எங்கே உற்பத்தி செய்யப்படுதுன்னா வெளிநாடுகளில் தான். ஏதோ ஒரு விதமாக இங்கே வருது, கடல் மார்க்கங்களுக்குள்ளால இலங்கை ஒரு தீவன ரீதியில் உள்ளுக்கு வருது. அந்த வந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்துறதுக்குரிய உபாயங்கள் இல்லைன்றது எல்லாரும் பாய்க்க முன்முணுத்து கொண்டிருக்கிற விடயம் தான். இப்போ நான் கதைக்க போகிறது அது இல்லை. இந்த போதைப் பொருள் எங்கள் சமூகத்தில் இருக்கதான் போகுது. இதை வச்சு கொண்டு இந்த பிள்ளைகளை எப்படி கண்காணிப்பாக வாழ்றதுன்றதை பற்றி தான் கதைக்க போகிறோம். அந்த போதை என்ன மாதிரி எங்களோட சமூகத்தில் எப்படி அந்த ஒரு தானே அந்த வெறியன்ற விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்களோட மனிதர்கள உடற்தொழிலியலில் வந்து எல்லாமே வந்து ஹோர்மோன்கள் நொதியங்களாலே ஆளப்படுற செயற்பாடுகள் தான் கூட. இப்போ ஒரு விஷயம் வந்து எனக்கு ஹாப்பியை கொடுக்குதுன்னா சில பேர் சொல்லுவீங்கன்னா ஏன் குடிக்கிறீங்கன்னு பேர் காரணம் கேட்டால் சில பேர் சொல்லுவீங்கன்னா சந்தோஷத்துக்கு குடிக்கிறேன்னு, சில பேர் சொல்லுவீங்கன்னா கவலைக்கு குடிக்கிறேன்னு. ஒரு பெண்மணியின் கணவர் வந்து பாட்டிக்கு மட்டும் குடிக்கிறவர். நம்ம இப்போ யாரோ கேட்டிருக்கீங்கன்னா என்ன மாதிரி அக்காவும் ஹஸ்பண்ட் ஏதாவது பாவிப்பார்ன்னு கேட்டால் பாவிக்கிறவர் தான் பாட்டிகளுக்கு அப்பப்போ பாவிப்பார்ன்னு கேட்டேன். அப்போ பாட்டி எப்போ வரும்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் பாட்டிக்கு போவார். அப்படி ஒரு அதாவது அவர் ஒவ்வொரு நாளும் குடிக்கிறார், அதை தான் சொல்ல வரேன். ஒவ்வொரு நாளும் குடிச்சு கொண்டு பாட்டிக்கு குடிக்கிற மாதிரி ஒரு தோரணையை செய்து ஒரு நாளும் குடிப்பினோம். ஒவ்வொரு நாளும் பாட்டி, பர்த்டே பாட்டி, செத்த வீட்டுக்கும் பாட்டி, அந்தியடிக்கும் பாட்டி, வீடு கட்டினா பாட்டி, பைக் எடுத்தா பாட்டி, புது ஃபோன் வேணா பாட்டி, ஃபோன் தொலைஞ்சாலும் சோக பாட்டி, எல்லாத்துக்கும் பாட்டி இருக்குதுங்க. சரி, இப்போ அந்த பாட்டியெல்லாம் இருக்கேக்க என்னென்று எங்களோட சின்ன சிறுவர்களையும் இளைஞர்களையும் இந்த போதைப் பொருள்களுக்களால் காப்பாற்றலாம்ன்றது தான் இந்த காணொலியில் விரிவாக ஆராய போகிறேன். அதுக்கு முதல் இந்த போதை என்ற விடயம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸை கொடுக்குமென்று சில பேர் நினைக்கணும். அது ஒரு வகைக்கு விஞ்ஞான ரீதியாக சரியும் கூட. ஆனால் அந்த ஹாப்பினஸ் தொடர்ந்து நீடிக்குமான்னு சொன்னால் அது பின்னர் அந்த போதைன்ற அந்த ஃபேஸ் முடிஞ்சோடனே, அந்த டைம் முடிஞ்சோடனே அது எங்களுக்கு ஒரு டிப்ரெஷனை தான் கொடுக்கும். அதாவது மன அழுத்தத்தை கொடுக்கும். அந்த போதைன்ற தன்மை குறைய அது திருப்பி அடிக்காட்டி அது எங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். யாருக்கையும் பிடிச்சி அடிக்கணும் மாதிரி கிடக்கும், யாரையும் பிடிச்சி பேசணும் மாதிரி கிடக்கும், யாரையும் பம்புக்கு இருக்கணும் மாதிரி கிடக்கும், ஒரு சோர்வடைஞ்ச மாதிரி இருக்கும். அது வரியில் அப்படி நிற்க எல்லாம் பெரிய எங்களை வந்து ஆக்களில் நின்றுட்டு வரி முறிஞ்சோடனே ஒரு சோர்வு, ஒரு ஒதுங்கி இருக்கணும் மாதிரி கிடக்கும். அப்படியான ஒரு நிலைமை தான் இந்த போதை. இந்த போதைக்கு காரணமே வந்து எங்களில் இருக்கிற டோபமைன் என்ற மூளையால் சுரக்கப்படுற ஒரு ஹோர்மோன். இந்த ஹோர்மோன் வந்து சாதாரணமாக போதைக்கு மட்டும்தானே என்று சொன்னால் சாதாரணமாக எங்களோட உடம்புல ஒரு சிறிய அளவில் இருக்கும். அது எவ்வளவு இருக்குமென்னு சொல்லி ஒன்றும் புள்ளி வர ரீதியாக நான் சொல்கிறேன்.
நாங்கள் வந்து சாதாரணமாக இருக்கேக்க எங்களுக்கு வந்து அது 50 மைக்ரோகிராம் பெர் டெசிலீட்டர். மைக்ரோகிராம்ன்றது நான் இதை பற்றி உங்களுக்கு முதல்ல ஒரு காணொலியில் தெளிவாக சொன்னால், ஒரு கிராம்ன்றது வந்து சரியான சின்ன 1000 கிராம் தான் ஒரு கிலோ. ஒரு கிலோ சீனியில் அது 1000ஆல் பிரித்தா அதில் வரதான் ஒரு கிராம். இந்த ஒரு கிராமின்ட்டு அதை 10×6 பிரிச்சா வர்றது மைக்ரோகிராம். சரியான சொட்டு, கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அந்த இடத்துல 50 மைக்ரோகிராம் சாதாரணமாக எங்களை மூளையால் விடுவிக்கப்படைக்க எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் ஒன்று இருக்கும். இதுவே நாங்கள் சிரிக்கிறோம்னு சொன்னால் எங்களுக்கு அதில் வர டோபமைன் வந்து 100 மைக்ரோகிராம், 50லேருந்து 100 கூடும் நாங்கள் சிரிக்கேக்க. இதுவே வந்து எங்களுக்கு பிடிச்ச ஆக்கள் இந்த அரவணைப்பில் இருக்கேக்க, அம்மாட மடியில் படுக்கேக்க அல்லது எங்களுக்கு பிடிச்ச ஆக்களோடு நாங்கள் இருக்கேக்க, அது வந்து எங்களுக்கு 250 மைக்ரோகிராம் சுரக்குமாம். அது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். இதுவே உடல் உறவில் ஈடுபடுக்க, அதாவது செக்ஸ் வைக்க 200 அதிகரிக்கும். அதாவது சில பேருக்கு அந்த உச்சகட்டம் என்று சொல்வார்கள் தானே, அதாவது தங்களுக்கு பிடிச்சாங்களோட செக்ஸ் வைக்க அதுவும் ஒரு திருப்தி. மூளைக்கும் செக்ஸுக்கும் சம்பந்தம் இருக்குது. அப்போ அது வந்து 200 மைக்ரோகிராமாக சுரக்குமா. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இந்த அம்மா என்ற அந்த பாசத்துக்கு பின்னால் அம்மாட மடியில் இருக்கேக்க அல்லது அம்மாட அரவணைப்பில் இருக்கேக்க எங்களுக்கு 250 மைக்ரோகிராம் டோபமைன் சுரக்குதுண்டா, ஒரு வகைக்கு எங்களுக்கு பிடித்தவர்கள்ட இழப்பை நாங்கள் தாங்க முடியாமல் இருக்கேன்னு சொன்னால் அவர்களிட இருந்து அந்த டோபமைன் எங்களுக்கு வராதுன்றதான் அது அர்த்தம். அதாவது அந்த 250 டோபமைன்னே அந்த உடம்பு அந்த இழப்பையே தாங்க இல்லாமல் சரியாக தவிர்க்குது. சில பேர் தங்களோட வாழ்க்கையை முடித்துக்கொள்ள எல்லாம் யோசிக்கிறார்கள். இப்படி இருக்கேக்க இது ஒரு கதை. இப்படி கிளைமேக்ஸுக்கு வாரு. இதுவே கனபிஸ்ன்னு சொல்லப்படுற கஞ்சா அடித்தால் எங்களுக்கு வந்து 700 மைக்ரோகிராம் பெர் டெசிலீட்டர் சுரக்குமா இந்த டோபமைன். பாருங்க எவ்வளோ வந்து அம்மாட பாசம் எங்கே இது அங்கே. அப்போ அவ்வளோ ஒரு களிப்பை கொடுக்கும். உண்மையாக சந்தோஷம்னு நான் சொல்ல மாட்டேன், உற்சாகம்னு சொல்ல மாட்டேன், களிப்பு. அதாவது ஒரு பொய்யான இன்பம், ஒரு மாயை. அந்த களிப்பை கொடுத்துட்டு பல டிப்ரெஷன் ஆக்கிடும். அது வேறு கதை. அது 700 கொடுக்குமா. இதுவே ஐஸ் அடிச்சா, இப்போ யாழ்ப்பாணம் முந்தி பியர் சாராயம்ட்டு எல்லாரும் கழிச்சு கொண்டு வந்துச்சுன்னா எல்லாரும் பியர் அடிக்கிறாங்க, படிக்கலாதுன்றெல்லாம் குள்ளாகிச்சினோம். இப்போ எங்கள் எலெக்ஷன் மூட்டமே பார் பமிட் பார்களை பற்றி தான் கழிச்சு கொண்டு வந்தது. நாங்கள் பார்களை பற்றி கதை கேட்க எங்களுக்குள்ள மெல்லமாக ஊடுருவிக்கிற இந்த விஷயம் தான் ஐஸ். ஐஸ்ன்னு சொல்கிறது உண்மையாக செயற்கையாக ஆய்வுக்கூடத்தில் தயாரிக்கப்பட்ட ஒரு போதைப் பொருள். அதாவது சிந்தட்டிக் ட்ரக், லேப்பில் வச்சு செய்கிறது. அது மெத்தம்பெட்டமைன்னு சொல்லி ஒரு கெமிக்கல் ஃபார்ம். அந்த மெத்தம்பெட்டமைன் வந்து வேறு நாடுகளில் இருந்து இலங்கைக்கு வருது. இலங்கையில் செய்யலை. இது வந்து இலங்கையில் வந்து என்ன நடக்குது, இதை சிறிய சிறிய கிராம் அளவுகளாக பொடியலுக்கு கொடுபடுது. இந்த மெத்தம்பெட்டமைன் அடித்தா எங்களுக்கு வர டோபமைன் 700லேருந்து 1300 மைக்ரோகிராம் சுரக்குமா. அப்போ யோசிச்சு பாருங்கோ, அந்த அம்மா பாசத்தோடு நான் ஒப்பிட்டு சொன்னான் 200 தார அம்மான்ற இழப்பே எங்களால் தாங்க முடியலைன்னு அதை அடைய ட்ரை பண்ணுறேன். ஐயோ எனக்கு அம்மா விட்டுட்டு போட்டியே அல்லது எனக்கு பிடிச்சால் விட்டுட்டு போட்டியேன்னு யோசிக்க 1300 கொடுக்காமட்டா அவற்ற நிலை எப்படி இருக்கும். இதுதான் அந்த படி எனக்கு நடந்திருக்குது. அவர் ஐஸை அடிச்சிருக்கிறார், அவர் வீட்டை எல்லாம் காசு கேட்டு துன்புறுத்தி இருக்கிறார், கையை காலை வெட்டி இருக்கிறார், எனக்கு அதை வேண்டியே தாங்கோ அப்படி இப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கிறார். இவை எல்லாட்டி நான் என் உயிரை மாய்ச்சி கொள்ளுவேன் என்று சொல்லி அவர் பல தடவைகள் தன் உயிரை மாய்க்கிறதுக்காக நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். அப்போ பெற்றார் பயந்து என்ன செய்யிருக்காண்ட தாயும் அவற்ற சகோதரியும் தம்பி அப்படியெல்லாம் செய்யாதடா போதுன்னு சொல்லி ஏதோ காசுகளை கொடுத்து கொண்டு வந்துருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3000 ரூபா வேண்டி கொண்டு போகிறான் அந்த போதைப் பொருளை பாவிக்கிறது. இதை கொடுக்குறாங்களா யாருன்னு சொன்னால் அவரோட சேர்ந்து விளையாடுறாக்கலாம். கிரவுண்டில் பழகின சிநேதங்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்களாம். இதை வழியிலையும் சொல்லல தானே எங்களோட பொருளை இப்படியெல்லாம் பழகிட்டேன்னு சொல்லி எந்த நேரமே போய் அறைக்குள்ள கண்ணெல்லாம் சிவந்தபடி ஒரு சோர்வாக ஒரு மூலையில் இருப்பினோம். அந்த அமைதியாக இருந்து படிக்குங்கள் பழையாக்கள் அந்த மாதிரி வெறும் இந்த படிப்பு படிச்சிருக்கிறார். அப்படியே அமைதியாக இருந்தால் என்ன நடந்திருக்கண்டா, இவர் வந்து இவற்ற நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போச்சுது. வீட்டையே களவெடுக்க வலிக்கிட்டுட்டான். நகையல் பொருட்களை காணையில் பார்த்தா ஐயா இதில் கொண்டு வித்து என்ன செய்திருக்கிறார், இதை வேண்டி பாவிச்சிருக்கிறார். இது இந்த உச்சகட்டமாக இவன் வீட்டுக்குள்ளேயே 2-3 தரம் வந்து ஹேங் பண்ண வலிக்கிட்டு இருக்கிறான். அப்படி அது இந்த உச்சகட்டத்தில் அந்த போதையின் தீவிரத்தை தன்னை உயிரை மாய்க்கிறதுக்காக அவன் முயற்சிகளை செய்திருக்கிறான். அப்போ இதை பார்த்த பெற்றார் அவர் தாயும் சகோதரியும் வந்து தேப்பன் இல்லை போலடக்கு அந்த வார நியூஸுகளை பார்த்தா தம்பி இப்படி செய்யாது என்று மண்டாட ஒரு கட்டத்தில் அவன் அந்த அதுகளை கூட பாவிச்சு அது இல்லாமல் இருக்க முடியலை. அப்போ அதை வேண்டி என்ன செய்திருக்கிறான்னா ஒரு கட்டத்தில் அவற்றை சகோதரியோட கூட அவர் தகாத முறையில் நடக்கிறதுக்கு முயற்சித்திருக்கிறார். சகோதரியோட தகாத முறையில் முயற்சிக்க தேவை என்ன செய்திருக்கிறார், இதை வெளியில் சொன்ன வெக்கன்னு சொல்லி போட்டு தங்கச்சி நீங்கள் வேறு எங்கள் வீட்டை போய் நில்லுங்கன்னு சொல்லி வந்து அந்த படியனை இன்னொரு வீட்டை விட்டுருக்கிறா நில்லுங்கன்னு சொல்லி இப்படியே நடந்து கொண்டு கேட்க ஒரு நாள்
அம்மாவையே அவர் யாருன்னு தெரியாமல் இப்படி வன்புணர்வுக்கு முயற்சித்திருக்கிறார். அவை இந்த அம்மாண்ட காலில் எல்லாம் காயங்கள் இருக்கிறாம், துடைப்பகுதியில எல்லாம் காயங்கள் இருக்கிறாம், கடிச்ச காயங்கள் இருக்குன்னு சொல்லி நியூஸ் வருது. உறுதிப்படுத்தப்படையில, திருப்பவும் சொல்கிறேன். ஆனால் தெரிஞ்ச வட்டாரங்களுக்குள்ளால அணுகிக்க இப்படி யாழ்ப்பாணம் போட்டுதோ, இருக்கிறவங்க இருந்திருந்தால் இப்படியெல்லாம் நடந்திருக்குமோ என்று யோசிக்க தோணுது. ஒரு தாயை கூட அவர் வித்தியாசம் தெரியாமல் இப்படி நடந்திருக்கிறார். இதுக்கு பின்னால் இப்போ நாங்கள் எல்லாம் நடுக இந்த பார் 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 பார்ன்னு கதைக்காம நாய் மாதிரி வாழ்வல்லு குலைச்சி கொண்டிருக்காம அதையும் தாண்டி இந்த ஐசண்ட போத பொருள் எங்களோட யாழ்ப்பாணம் உட்பட இலங்கையின் எல்லா பகுதிக்கும் மெல்லமாக ஊடுருவிட்டுது. இது அவங்க இதை விநியோகிக்கக்கூடிய ஆக்களாக பாவிக்கிறதாருன்னு சொன்னால் பாடசாலை மாணவர்களையும் இந்த விளையாட்டு கழகங்கள் அதுகள் அவங்களுக்கு சொல்கிற இது இதை நீ அடிச்சுட்டு இருக்கா போய் அடிச்சேன்டா சும்மா 6 அடிக்கலாம், அடிச்சா கோல் உறாங்கும், அப்படி அவங்களுக்கு ஒரு மாயை உருவாகியால் அடிச்சுட்டு இருக்கா மோட்டர் சைக்கிள் ஓடிப்பார் வேண்டா ஆக்களை பொய்யான வழியில் திசை திருப்பி இதுகளை பொடிகளுக்கு விநியோகிச்சு கொண்டிருக்காங்க. இதுக்கு பின்னால் பெரிய பெரிய நெட்வொர்க்குகளுக்களால் போய் பெரிய ஆக்கள்கிட்ட எங்களோட காசுகளும் போய்கொண்டு இருக்குது. உண்மையாக யுத்தம் நடக்க யுத்தத்தால் மட்டும்தான் நிறந்து கொண்டிருந்தது. அதுவும் டைரெக்டாக ஃபிசிக்கல் டேமேஜ், எங்களுக்கு ஏதோ ஒரு காயங்களோ ஏதோ வந்தது. ஆனால் இப்போ எங்களில் நடக்கிறது இந்த மெல்ல கொள்ளுற யுத்தம், இந்த போதை. அப்போ நாங்கள் இதை என்னென்று விடுவிக்க போகிறோம், இந்த பிள்ளைகளை இதை என்னென்று விடுவிக்க போகிறோம்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பமான நிலையில் யாழ்ப்பாணம் இருக்குது. உண்மையாக பிள்ளை படிக்குதா அறைக்கு இருந்து ஏன் கஞ்சி வந்திருக்கிறான் பண்ட் அடிச்சதுன்னு சொல்கிறானோ அல்லது நித்திர முழிச்சோன்னு சொல்லி கொஞ்சம் ஆராய வேண்டி கிடக்குது. தனிய பிள்ளைகள் போய் கண்ண நேரம் ஒதுங்கி இருந்த ஆராரோட பழகினம் ஆராய வேண்டி இருக்குது. கிரவுண்டுக்கு போனால் அவங்கள பெற்றார் மனம் விட்டு பேச வேண்டியிருக்கு. ஏனென்றா அவன் இந்த 200 டோப்போமின் உங்களோட வீட்டை கிடைச்சிருந்தா, அதாவது உங்களோட அன்பு மூலம் அந்த மூளைக்கு சுரக்கப்படுற நாங்கள் ஒரு ஆள் அன்பாக இருக்கிறதால 250 மைக்ரோகிராம் நாங்கள் கொடுத்திருந்தால் அந்த 1300க்கு அந்த மனம் வேங்கி இருக்காது. அப்போ இந்த இடத்த பெற்றார்கள் பிள்ளைகளில் சரியாக அன்பு செலுத்த வேணும், அவர்களை கண்காணிக்க வேணும் என்றும் அவர்கள் யார் யாரோட பழகினம் கட்டாயம் நோட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் இப்போ எல்லாருக்கும் பயம் என்னென்னு இந்த பிள்ளைகளை வளர்க்குறான்னு சொல்லி டியூஷனுக்கு விட்டாலும் கவனமாக விட்டு ஏற்றி கொண்டு வரையணும். அதையும் தாண்டி இவங்க என்ன மாதிரி இந்த ஊடுருவுறாங்க, ஃப்ரெண்ட்லியாக சாப்பிட்ற நேரம் கதைக்கலாம், ஒரு டேபிளில் இருந்து எல்லாரும் இருந்து கதைக்கலாம். எங்களோட அம்மா என்ன செய்வாண்டா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடக்க லைட்டாக எங்களுக்கு அப்போ தான் எங்களை அம்மா நைஸாக அப்பாவுக்கு அப்பாட்ட எங்களை போட்டு கொடுத்துருவா, ஒரு டொபிக்காக எடுத்து விடுவா, நாங்கள் எங்களை அறியாமலே உளறிடுவோம். இப்போ எத்தனை பேர் சேர்ந்து ஒரு வீட்டை எல்லாரும் இருந்து சாப்பிட்றோம், எல்லாரும் எப்போ கூடி கதைக்கிறோம் என்றதை நாங்கள் ஆராய வேண்டி இருக்குது. எல்லாரும் அப்போ மனம் விட்டு கதைக்கிறோம். இந்த அறநெறி பாடசாலைகள் இப்போல்லாம் இந்த டியூஷன் எல்லாம் வெள்ளிக்கிழமைகளில் ஞாயிறு எனக்கு சரியாக சொல்ல முடியலை, வைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். ஏனெண்டா கூட அறநெறி பாடசாலைகள் அப்படி சமயம் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஈடுபடுறது, விளையாட விடுறது. இப்போ விளையாட எல்லாம் பிள்ளைகள் வெளியில் போய் இப்போ கிட்டி அடிக்கிறதோ கிரிக்கெட் விளையாடுறதோ உடம்பால வேர்க்கிறதோ இல்லை, எல்லாரும் ஃபோனுகளோட இருக்கணும். அப்போ அவர்களோட இமோஷன்ஸ் என்ன கட்டத்தில் போகுது, அவர்களோட நினைவுகள் சிந்தனைகள் எப்படி வியாபிக்குதுன்னு தெரியாமல் இருக்குது நிறைய பேருக்கு. அப்போ இப்படியான டிப்ரெஷனான லைஃப் ஸ்டைலில் வாழ்கிற செடண்டரி லைஃப் ஸ்டைலுக்கு வாழ்கிற பிள்ளைகள் இப்படி போய் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் மானம் கப்பல் ஏறி பறக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் நடந்தால் இன்னும் தண்டனைகள் என்று யோசிச்சு பாருங்கோ, அல்லது இப்படி நடக்கும்னு யோசிச்சு பாருங்கோ. ஒரு என்னதான் இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்கு ஒரு மனுஷனால் இறங்க முடியும்னு யோசிச்சு பாருங்கோ. எப்படித்தான் இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்கு நடக்க முடியுமான்றது சிந்தித்து பாருங்கோ. ஐஸ் ஒரு போதை பொருள். அப்போ இப்போ இருக்கிற அரசாங்கம் அல்லது இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்கள் இதை பற்றி கதைச்சு எங்களோட சந்ததியை என்னென்னு காப்பாற்ற போகிறோம், அல்லது என்னென்று இந்த கம்யூனிட்டியை இந்த இஷ்யூக்காக மொபிலைஸ் பண்ண போகிறோம் என்று யோசிக்க சொல்லி இந்த இடத்தை கேட்டுக்கொண்டு கவலையோட இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.